ஐயப்பனை குருமூப்பன் சிஷ்யனா ஏத்துக்கிட்டதோட போன எபிசோட் பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அங்க இருக்க காவலாளியை குருமூப்பன் கூப்பிட்டு தேன் எல்லாம் எடுத்துட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னதும் மணிகண்டன் இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு கல்வி போதும், கல்வி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்ட்டு மற்ற காவலாளிகளுக்கு சில வேலையெல்லாம் கொடுக்குறாரு. உங்களை பார்த்தா வர சொல்லு நான் சொன்னேன்னு அப்படின்னு சில வேலைகளை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு குருமூப்பன். காவலாளிகளும் கிளம்புறாங்க. குருமூப்பன் மணிகண்டனை பார்த்ததும் முகம் தெய்வம் போல இருக்கு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மணிகண்டனும் நான் ஒரு சிஷ்யன் தான், குருமூப்பனோட சிஷ்யன், எனக்கு படிக்கணும் அப்படின்னு திரும்ப அதே சொல்லவும் சரி அப்படின்னு தலையசிச்சுட்டு அங்க இருக்க இருக்கையில உட்காரவும் சொல்றாரு. திரும்ப குருமூப்பன் சொல்றாரு, அறிவை தேடி வந்த நீ அறிவோட கடலாவே என் கண்ணுக்கு தெரியற அப்படின்னு சொன்னதும் திரும்பவும் மணிகண்டன் எழுந்து நான் ஒரு சிஷ்யன் தான் அப்படிங்கிற மாதிரி வணங்குறாரு. இவரும் ஆசீர்வாதம் பண்றாரு குருமூப்பனும். அடுத்த காட்சி அரண்மனையை காமிக்கிறாங்க. அங்க மகாராணி இருக்க இடத்துக்கு ராஜராஜன் கையில ராஜாக்கள் அணியிற ஒரு தலைப்பாகையை கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்கிறாரு, அண்ணனோட படிப்பெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கும். மகாராணி எனக்கு தெரியலப்பா, இந்த தலைப்பாகை எங்கிருந்து உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜராஜனும் இதை நானே செய்ய சொன்னேன், ஏன் தெரியுமா, மகாராணியே சொல்லு அப்படின்னு சொன்னதும் ராஜராஜன் சொல்றாரு, படிப்பு முடிஞ்சு வந்ததுமே என்னோட அண்ணனுக்கு இந்த தலைப்பாகை வைக்கிறதுக்காக தான் செய்ய சொன்னேன் அப்படின்னதும் ஓ அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மகாராணியும் சொல்ல, இந்த தலைப்பாகை அண்ணன் அழிஞ்சுக்குவாரா அப்படின்னு கேட்டதும் கண்டிப்பா அணிஞ்சுக்குவோம் அப்படின்னு மகாராணியும் சொல்றாங்க. அப்போ நான் அதை பத்திரமா கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு ராஜராஜன் எடுத்துட்டு போறாரு. அடுத்த காட்சியில எங்க குருமூப்பனையும் மணிகண்டனையும் காமிக்கிறாங்க. மணிகண்டன் கேட்கிறாரு, உங்களோட குரு யாரு அப்படின்னு கேட்டதும் என்னோட குரு என்னோட அப்பா, அவரோட குரு அவரோட அப்பா அப்படின்னதும் மணிகண்டன் அப்பா அவருக்கு யாரு குரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு குருமூப்பனும் அவரோட குரு கடவுள் தான், எல்லா அறிவோட குரு வந்து தெய்வம் தான், நம்ம எல்லாருமே தெய்வத்தோட குழந்தைங்க தான், நமக்கு எல்லாத்தையும் தரது கடவுள் தான், ஆடு குடில் தேன் திணை கண்கள்ல காட்சி மக்கள்னு எல்லாமே அவர் தான் கொடுப்பாரு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிறது தான் உயர்ந்த அறிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு மலை ஏற்றத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. காடு மாதிரி இருக்க அந்த இடமும் ஒரு மூலிகை காமிச்சு இந்த மூலிகைக்கு பாம்புகள் வந்து அடங்கும், எத்தனை வகையான பாம்பா இருந்தாலும் அடக்கலாம் அதை அப்படிங்கிறாரு. அடுத்த மூலிகை காமிச்சு இது கங்காணி பச்சிலைங்கிறது, இது எவ்வளவு நாள் வேணாலும் பறிச்சு வச்சாலும் வாடாம இருக்கு, ரொம்ப அபூர்வமான மூலிகை, கண்கள்ல வைக்கும் போது எந்த வகையான கண் நோயும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது இல்லாம இன்னும் நிறைய மூலிகைகளை பத்தி உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னது உங்களோட அனுகிரகம் மணிகண்டனும் சொல்றாரு. அடுத்த காட்சியில வேற ஒரு புது இடத்தை காமிக்கிறாங்க. அங்க வந்து பைரவரோட சிலை இருக்கு, அதுக்கு ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவரு பக்கத்துல ஒரு பொண்ணு அவங்க அம்மா இன்னொரு ஆளும் நின்றுட்டு இருக்காங்க, சாமி கும்பிட்டு இருக்காங்க. பூஜை செய்யறவரும் பூஜையை முடிச்சுட்டு உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு சொல்றாரு, இவ்வளவு தூரம் காட்டு பைரவர் பாக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு அவரோட அனுகிரகம் எப்போ இருக்கும் அப்படின்னு ஆசீர்வாதமும் பண்றாரு. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்க. கூட இருக்காந்தாலும் சொல்றான், நான் நம்பூதிரியோட பணியாள், என்னோட பேரு தேவதா, அவர் சொன்னாருங்கிறதுக்காக அம்மாவையும் ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்தேன், உங்ககிட்ட சில விஷயம் பேசணுமே அப்படின்னது என்ன சொல்லுங்க அப்படின்னு அந்த பூஜை பண்ணவரும் கேட்கிறாரு. உங்களை வைத்தியர்னு சொல்லதா, பூஜாரின்னு சொல்லதா, இல்ல ஜோசியர்னு சொல்றதா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நீங்க மூணுலயும் சிறந்தவர்னு நம்பூதிரி என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னதும் வைத்தியர்னு கூப்பிடுங்க, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த அம்மா வைத்தியரே நாங்க இங்க வந்தது என் பையன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகத்தான். உடனே அந்த வைத்தியர் சொல்லாரு, உங்க பையனை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பந்தல அரசவைக்கு அடுத்து ராஜாவாக போற மணிகண்டன் கூட தானே உங்க பையனும் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க, ருத்ரசேனை நம்பூதிரியோட பையன் மனு கூட தான் மணிகண்டன் படிக்கிறான்னு சொல்லுங்க அப்படின்னதும் இந்த வைத்தியர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே இந்த தேவதாஸ்ங்கிறவன் சொல்றான், உனக்கு தெரியுமா அடுத்து மணிகண்டன் தான் ராஜாவாக போறான்னு, ஏன்னா ராஜாவுக்கு சொந்தமா ஒரு பையன் இருக்கான்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த வைத்தியர் அப்படிலாம் நான் இன்னும் கேள்விப்பட்டதில்லை, நானே யோசிச்சு சொன்னேன் அப்படின்னதும் அந்த அம்மா பேசுறாங்க, எல்லா கலைகளும் சேர்ந்து என்னோட பையனுக்கு திருஷ்டி படாம இருக்கிறது நீங்க ஒரு ரட்சை செஞ்சு தரணும், ஏன்னா அந்த ஆசிரமம் வந்து வனத்துல இருக்கு இல்லையா, அதனால என் பையனுக்கு பைரவரோட அனுகிரகமும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த தேவதாஸ் சொல்றான், இது இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்ட்டு தாங்கிட்டே அந்த அம்மாவை பார்க்கவும் அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு அங்க போயிடுறாங்க. தேவதாஸ் வைத்தியர்கிட்ட சொல்றான், பைரவரை வச்சு அந்த மனிதன் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படிங்கிறான். அப்படின்னா அப்படின்னு அந்த வைத்தியரும் கேட்கவும் நான் யோசிச்சது என்னன்னா, அவன் உயிர் எடுக்கிற அளவுக்கு ஏதாவது செய்யணும், ஏன்னா நாளைக்கு அவர் ஆசிரமம் போறாரு, எடுத்துட்டு போறணும் அப்படிங்கிறான். இப்பவே அதுக்கான மருந்து ஏதாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் வெயிட் பண்ணீங்கன்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு இந்த வைத்தியரும் சொல்லவும் சொன்ன இந்த விஷயத்த நம்பூதிரியோட மனைவிக்கும் மகளுக்கும் தெரிய வேணான்னு அவர் தான் சொல்லி விட்டாரு அப்படின்ட்டு பணத்தை எடுத்து கையில கொடுத்து முன்பணமா கொடுத்துட்டு இன்னும் வேணும்னாலும் கேளு அப்படிங்கிறான். இந்த வைத்தியர் சொல்றான், நீங்க சொன்ன வேலையை செய்யறதுக்கு 41 நாட்கள் வந்து மந்திரங்கள்லாம் உச்சரிக்கணும், அதனால கொஞ்சம் காலம் ஆகும் அப்படின்னதும் அதெல்லாம் நீ பின்னாடி பாத்துக்கோ, இப்போ வேற ஏதாவது உன்னை பாதிக்கிற மாதிரி ஒரு மருந்தை கொடுத்துடு, நாளைக்கு அவர் ஆசிரமம் போகணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறான். சரி கொஞ்ச நேரம் அங்க போய் காத்துட்டு நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இந்த வைத்தியரும் பூஜையை தொடர்ந்து செய்யறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.